நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிசால்வ் ஆகும் நிறைய வரும். அதனால எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக எப்பவுமே க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சிம்பிள் கெமிக்கல்ஸ் தான் ரியாக்ட் ஆகுது. பட் சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க பண்ணும்போது நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப். இப்போ நமக்கு டிஷ் வாஷ்க்கு ஃபஸ்ட்டு செய்ய தேவையான பொருள் வந்து SLS. SLSன்றது சோடியம் லேமர் ஈத்தர் சல்ஃபேட். இது எதுனா இது ஜெல்லி டைப் செய்வாங்க. இது நல்ல திக்னிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் RO வாட்டர். RO வாட்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் இருக்காது. அதனால எந்த ரியாக்ஷனும் ஆகாது. நம்ம அதர் வாட்டர் அதையும் யூஸ் பண்ணுவோம். RO வாட்டர் அது பியூரிஃபை வாட்டர். ஆனால் நார்மலாக நம்ம டேப்ல கிடையாது பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து குளோரின் மிக்ஸ்டாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து அதில் ரியாக்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ப்ராப்ளம் ஆகும். அதனால எப்பவுமே RO வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது சார். அடுத்தது வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நமக்கு நார்மலாகவே தெரியும். பேக்கிங் சோடா வேறு காஸ்டிங் வேறு சார். பேக்கிங் சோடாங்கிறது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ண முடியுங்களா? ஃபுட்டுலாம் வந்து ஒயிட் ஆகும், சீக்கிரம் வேகிறதுக்கு, கேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஒயிட்னிங் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆசிசிலர். ஆசிசிலர் வந்து நல்லா இந்த ஸ்டெயின்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சிட்ரிக் ஆசிட் வந்து குறிப்பு பண்ணுவோம். அதுவும் வந்து ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறோம். ஜி சால்ட் எதுக்குன்னா நம்ம செய்கிற ப்ராடக்ட் வந்து திக்காக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து டிஷ் வாஷ்க்கு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் அதோட குவான்டிட்டி நமக்கு நல்லாயிருக்கும். அதனால ஜி சால்ட் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று அதிகமாகிட்டாலும் ரொம்ப கன்சிஸ்டன்சி திக்காகிடும், கம்மியாகிட்டாலும் தண்ணியாகிடும். அதனால எப்பவுமே ஜி சால்ட் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பர்ஃப்யூம். நம்ம என்ன இப்போ டிஷ் வாஷ் செய்யணும். இப்போது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விம்பார் இருக்குன்னா அதில் லெமன் ஃப்ளேவர் இருக்காது. இப்போ நம்மளுக்கு வந்து செய்யக்கூடாது. அது டிஷ் வாஷும் வந்து லெமன்